மீண்டும் பாலியல் குற்றம் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை. 18 வயதுக்குட்பட்ட பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாலும் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றம். நீட் தேர்வு தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காரசார விவாதம். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வை திமுக அரசு ஏன் ரத்து செய்யவில்லை என இபிஎஸ் கேள்வி. எங்கள் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால்தான் நீட் தேர்வு ரத்து என வாக்குறுதி அளித்தோம் என முதலமைச்சர் திட்டவட்ட பதில். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதந்தோறும் மின் கணக்கீடு. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். காப்பு காடுகளில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் வரும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள வனத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி. வனத்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக தமிழக அரசின் மசோதாவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ந்து காங்கிரசும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டு கவுன்சிலரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுதலை. சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்காதீர்கள். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வேண்டுகோள். நாளை மறுநாள் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மின்வாரி ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மதுரை மாவட்ட ஆட்சியர் சென்ற கார் மீது ரவுடி வரிச்சு செல்வத்தின் கார் மோதியதால் பரபரப்பு. காவல்துறையினர் விசாரணை. கும்மிடிப்பூண்டியில் யாரந்த சார் என்று ஸ்டிக்கர் ஒட்டியபடி அதிமுகவினர் நடத்தி இருசக்கர வாகன ஊர்வலம். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகனங்களின் சாவிகளை பறிமுதல் செய்த போலீசார். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிப்பு. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அடிலேட் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் மேடிசன் கீஸ்.